தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை வருது. போர்ல 2 தரப்புலையுமே நிறைய பேர் இறந்துடுறாங்க. இதனால தேவர்களுக்கு ஒரு யோசனை வருது. திருப்பார்கடலை கடைஞ்சு அதுல வர்ற அமுதத்தை உண்டா நீண்ட காலம் சாகாமல் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல ஒரு சிலர் மட்டும் இது இயலாத காரியம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில தேவர்களும் அசுரர்களுமே சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சு அமுதத்தை எடுத்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க சிவபெருமான் கிட்ட போய் அமுதம் வேணும்னு கேட்டிருந்தாலே எளிதா கிடைக்க அவர் வழி சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படி செய்யாம அவங்களே கடலை கடைய முற்படுறாங்க. மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் வாசுகி பாம்பின் வால் பகுதியையும் அசுரர்கள் பாம்பின் தலைப்பகுதியும் பிடிச்சு கடையிறாங்க. வாசுகி வழி தாங்காம நஞ்சை கக்கிடுது. அந்த நஞ்சு கடல்ல விழுந்துடுது. கடலை கடைஞ்சதுனால அதோட அடிப்பகுதியில இருந்த நஞ்சு மேலெழுந்து வருது. 2 நஞ்சும் ஒன்னா கலந்து ஆழகால விஷம் என்ற கொடிய நஞ்சாகி எல்லா உலகங்களிலும் பரவி உயிர்களை எல்லாம் அழிக்க தொடங்குது. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. காத்தல் கடவுளாகிய திருமாலால கூட இந்த நஞ்சில இருந்து தப்பிக்க முடியல. திருமாலோட மேனி முழுசும் நஞ்சுனால நீல நிறமா மாறிடுது. எல்லாரும் கைலாயம் நோக்கி ஓடுறாங்க. சிவபெருமான் கிட்ட போய் தஞ்சமடைகிறாங்க. நஞ்சு கைலாயத்துக்குள்ள வர முடியாம கைலாயத்தையே சுத்தி நிக்குது. இத பார்த்த சிவபெருமான் தன் சிவகணங்கள்ல ஒருவரான சுந்தரரை ஏவி அந்த நஞ்சை கொண்டு வர செய்யறாரு. சுந்தரரும் அந்த நஞ்ச ஒரு நாவல்கனி அளவு சுருக்கி எடுத்துட்டு வந்து சிவன் முன்னாடி வைக்கிறாரு. சிவபெருமான் அதை எடுத்து விழுங்கிடுறாரு. அவரோட திருமேனிக்குள்ள பல அண்டங்களும் உயிர்களும் வாழ்றதுனால அந்த நஞ்சு வயிற்றுக்குள்ள போகாதபடி உமையம்மை கழுத்திலேயே நிற்கும்படி செஞ்சிடறாங்க. அதனால அவரோட கழுத்து நீல நிறம் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு நீலகண்டர் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. அதுக்கப்புறம் சிவபெருமான் அருளியபடி தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் திருப்பால் கடலை கடைஞ்சு அமுதம் பெறாங்க. திருமாலோட உதவியினால அசுரர்களை வஞ்சித்து தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை முழுசுமா உண்ணும்படி செய்கிறார். இந்த வரலாறு